ஹலோ வேலை இல்லாமல் இருப்பவர்களோட டீ கடை பெஞ்சால் திண்ணையில் உட்கார்ந்து பேசு பேச்சு நம்மையும் நம்ம நாட்டையும் சிந்திக்கிற வகையில் அமைகிறது. அத்தகைய வகையில் ஒரு உரையாடல். நான் இங்கே நியூஸ் பேப்பர் எடுக்கணும். என் தலைவர் நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? தம்பி இவங்களா யார் தலைவர்? நம்ம தொண்டர்கள் தான்ப்பா. சரி தலைவர். சென்னையில் பெரும் வெள்ளம், தண்ணீரில் தத்தளிக்கும் மக்கள். எனக்கு ஒரு 50 கிலோ எடுத்துட்டு வாப்பா. எதுனா? வெள்ளம், சென்னையில் பெருவெள்ளம் சொன்னீல்ல. சென்னையில் பெருவெள்ளம்னா தண்ணி அடிச்சு வெள்ளம் போகும்ல, அந்த வெள்ளம்னா. ஓ அப்படியா? ஏன் தலைவர், சென்னை ஒன்றில் எப்போ மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்கி நிற்குது, அதுக்கு என்ன தலைவர் காரணம்? கூவத்தில் கொண்டு போய் குப்பையை போட்டா அப்புறம் நம்ம குந்திர கடத்துல தான் தண்ணி வரும். அதை ஒன்றும் தடுக்க வாய்ப்பு இல்லை. எங்கிட்டு இருந்துடா வர உட்கார்றா. தம்பி என்ன கேட்டீங்க? அதை ஒன்றும் தடுக்க வாய்ப்பு இல்லையா தலைவர்? இருக்கு தம்பி, ஏன் இல்லை? லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறவனை கூப்பிட்டு ஃபைன் அடிக்கிற மாதிரி, ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டுறவனை கூப்பிட்டு ஃபைன் அடிக்கிற மாதிரி, ரோட்டில் குப்பையை கொட்டுறவனை கூப்பிட்டு ஃபைன் அடிச்சாதான் தடுக்கலாம். என்னடா இங்கே விழுந்து கிடக்குற? என்ன தம்பி? ஏங்க சத்தியம் நம்மளால சத்தியமா? தம்பி உங்களை மாதிரி சில ஆளுங்க இருக்கிறதுனால தான் ஒரு ரூல்ஸ் கொண்டு முடியல நம்ம நாட்டில். ஏன் வெளிநாட்டிலனா குப்பையை கொட்டலாங்கிறீங்க, எச்சியை துப்பலாங்கிறீங்க. ஏன் நம்ம நாட்டிலனா குப்பையை கொட்டுறீங்க, எச்சியை துப்புறீங்க, அப்புறம் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்தால் கத்துறீங்க. அண்ணே ரொம்ப அருமையாக சொன்னீங்கண்ணே. வெளிநாட்டில் குப்பையை கொட்டினா வேலையும் போயிடும், வேலை பார்த்த சம்பளமும் போயிடும். அதே நம்ம நாட்டில் குப்பையை கொட்டினா நாடு நாசமாக போகும்னு யாருக்குமே தெரியலை. அதனால தானே வெளிநாட்டில் வேலை பார்க்கலையானே. தம்பி நீ கொஞ்ச நேரம் பொறுமையாக இருப்பா. தலைவர் நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் தலைவர். சென்னையில் இருக்க குப்பையை மட்டும் அப்படியே இல்லைன்னா 500 கிராமத்தை அப்படியே போட்டு மூடலாம். அந்த அளவுக்கு இருக்குது குப்பை. எந்த ஏரிக்கு போனாலும் குப்பை, எந்த ஏரியாவுக்கு போனாலும் குப்பை. ஏன் தலைவர், அப்போ குப்பை சென்னையில் மட்டும்தான் இருக்குதுங்கிறீங்களா? தம்பி நான் சென்னையில் தான் குப்பை இருக்குதுன்னு சொல்லலை, குப்பையில் தான் சென்னையே இருக்குதுன்னு சொல்கிறேன். பிளாஸ்டிக் தான் தடை பண்ணிட்டாங்க தலைவரே. நீ போய் தடை பண்ணி அந்த மாதிரி பேசிட்டு இருக்க. தலைவரே பேச மாட்டேங்கிறாங்க தலைவரே. தம்பி பிளாஸ்டிக்கை தடை பண்ணிட்டாங்கப்பா, ஆனால் பிளாஸ்டிக்கை தயாரிக்கிற கம்பெனி என்ன தடை பண்ணலையப்பா. அப்போனா அதில் அரசியல் இருக்குன்னு சொல்கிறீங்க தலைவரே? தம்பி இதில் அரசியல் இருக்குன்னு சொல்லலை, நான் நாட்டை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நமக்கு கடமை இருக்குன்னு தான் சொல்கிறேன். ஏன் தலைவரே, அப்போ குப்பை எதில் தலைவரை உருவாகுது? நீ இருக்கீலடா, அப்புறம் எப்படா உருவாகாமல் இருக்கா? நீங்களும் தானே தலைவரை என் கூட இருக்கிறீங்க. நான் ஒன்றை சொன்னேன். நான் உங்களை சொன்னேன் தலைவரே. ஊரில் இருக்க பெரிய பெரிய விஞ்ஞானிகளாம் என்கிட்ட தான் பார்க்காங்க. ஐயோ நன்றி தலைவரே. இப்போ கருத்தை சொல்லுங்கள். தம்பி குப்பை தானாக உருவாகலை, மனிதனோட ஆடம்பர வாழ்க்கைக்காக அவனே உருவாக்கினது தான்ப்பா குப்பை. இவ்வளோ விவரமாக பேசல. எங்கன்னா நீ எத்தனாளா? வெளிநாட்டில் இருந்தார், போய் பார்த்துட்டு வா. தம்பி என்னை மாதிரி பேசுகிறவங்க பல பேர் இருக்கோம் நம்ம நாட்டில், எங்களை யார் மதிக்கிறீங்க? இல்லைன்னா மட்டும் மதிச்சிருவாங்க பாரு. என்னடா அங்கே குசு குசுப்பு? தலைவர் ஒன்றும் இல்லை தலைவர், மழை பெஞ்சால பிரச்சனை தாங்க. மழையை ஏன் தம்பி பிரச்சனையாக பார்க்குறீங்க? மழையே இல்லாமல் கஷ்டப்படுறாங்க சோமானிய நாடு. பேஞ்ச மழையை தேக்கி வைக்காம தெரியாமல் கஷ்டப்படுது நம்ம நாடு. ஒவ்வொருத்தவனுக்காக பெய்யுமில்ல, ஒட்டுமொத்தமாக பெய்யுமில்ல. நம்ம ஒழுங்காக இருந்தால் தலைநகரத்தில் இருக்க தண்ணி ஒழுகாமல் போயிரும்பா. தண்ணி சென்னையில் மழை பெஞ்சதும் செம்பரமாக்கம் ஏரியா திறந்துடும். அதே கோடை காலத்தில் தண்ணி நம்ம சென்னை பறந்து வழக்கமாக போச்சுங்க. ஆமாம் தம்பி, நீ சொல்கிற சரிதான். தண்ணி இல்லாமல் தவிக்கிறது சென்னை மக்கள் தான், தண்ணியில் தத்தளிக்கிறது சென்னை மக்கள் தான். அப்போ கிராமத்தில் பிரச்சனை இல்லைங்கிறீங்களா? அதெல்லாம் சென்னையில் நடந்த நியூஸு. இங்கே பார்த்தியா கருத்து சொல்கிறேன், டீ குடிக்கிறியா? இருங்க தலைவரை கருத்தை சொல்கிறேன். அது சென்னையில் நடந்தால் நியூஸு, கிராமத்தில் நடந்தால் கால் தூசு. கிராமத்தில் கண்டுக்க மாட்டாங்க. சென்னைனா 1000 பேர் வந்து போகிற இடம், அங்கே தான் கவனம் செலுத்துவாங்க. கிராமத்தில் இருக்கவங்களாம் நிவாரணம் வாங்கி நிம்மதியாக இருக்காங்க. சென்னையில் இருக்கவங்களுக்குலாம் என்ன கிடைக்குது? கிராமத்தில் இருக்கவங்க நிலம் வச்சுருக்காங்க, நிவாரணம் வாங்குறாங்க. நீங்களாம் பிளாட்டை போட்டு நோட்டை வாங்குறீங்கல்ல, அப்புறம் எங்கேருந்து நிவாரணம் கிடைக்கும்? அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் அருமை தெரியாமல் இருக்கிறாங்க. ஆற்று குளத்தில் இருக்க தண்ணிலாம் வீட்டுக்குள்ளே வரும்போது கிராமத்தில் நம்ம தெரியுது. ஒரு ஓரமாக நின்று எவ்வளோ புக் பண்ணி இருக்காமே வேலை பார்த்தா வாழ்க்கை நினச்சி. ஆனால் ஏகேஓ சேர்ந்து வாழ்ந்தான். இன்னும் தலைமை இருக்குன்னு ஏன் அவனுக்கு இன்னும் தெரியல. வேலை பார்க்காம இயற்கையை பார்த்துருந்தா சோரியான் சொந்தாருனா போடுவோம் அவங்களுக்கு. தம்பி நீ போய் அவனுக்கு சோறு போடுப்பா. வேலைக்கு போனேன் சுண்ணமாக இருக்காம புதுநமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். இவனை ஏன்னா இங்கேயே இருந்துக்கிட்டு சென்னையை பற்றி பேசினா ஒன்றா இருந்து பாருங்க தெரியும்.
நீ கொஞ்ச நேரம் இரு தம்பி. ஏன் தலைவரே, வர்ற புயலை வழியிலே தடுக்க வழி இல்லையா? வழி இருக்கு தம்பி, ஏன் இல்லை? கடற்கரை ஓரத்தில் பனைமரங்களை வளர்த்தா புயலோட வேகத்தை அது கட்டுப்படுத்தும், பெரும் அளவில் பாதிப்பு இருக்காதுப்பா. அப்போ பனை மரத்துக்கு அவ்வளோ பவரா? ஆமாம் தம்பி, நீங்கள் கஜா புயலில் பார்க்கலையா? 1000 மரங்கள் அடியோட சாஞ்சப்ப அசையாமல் நினச்சி பனைமரம். ஆனால் இந்தியாவோட தேசிய மரமான ஆலமரத்தையே அக்காக்கா பேத்துட்டு போணுச்சு கஜா புயல். ஆனால் நம்ம தமிழ்நாட்டோட மாநில மரமான பனைமரத்தை ஒரு மட்டையை கூட பேக்க முடியலையா? அதான் நம்ம பனைமரம். அதேப்பா பணமரத்துக்கு அவ்வளோ பவரா? தம்பி, கோடை காலத்துலையும் கை கொடுக்கும் பனை. சொல்கிறேன் கேட்டு தெரிஞ்சுக்க. 2 ஏக்கர் நிலம் வச்சிருக்க ஒரு பனைமரத்தை வளர்த்தானா நிலத்தடி நீரை பூரா சேமிச்சு வச்சுக்கும் பனை. ஏப்பா இவ்வளோ பவரா பனை மரத்துக்கு? தம்பி, பனைமரத்தை பற்றி சொன்னது 10 பாயிண்ட் தான்ப்பா, நான் பல கோடி பாயிண்ட் இருக்கு. அப்போ நம்ம ஊர்லேயும் நாளைக்கே பனை மரத்தை வாங்கி நடந்து தான் நட்டு தண்ணியை ஊற்றி நாட்டை நம்ம காப்போம்யா. தம்பி, நட்டா போதும், தண்ணிலாம் ஊற்ற தேவையில்ல. தானாக வளரும் தன்மையுடையது பனை. அதை நட்டால் நம்ம நாட்டுக்கு வராது வினை. அட பஞ்சேலா பேசலாம் போதில் நம்ம ஆண்டு கருத்தை பற்றி சொல்லுங்க தலைவரே. நம்ம ஆண்டு விழாவோட கருத்து என்னப்பா? உறவுகள் மேம்பட உறவுமுறை என்றால் விருந்து தான் மெயின். ஆமாம் தம்பி, நீ சொல்கிறது சரிதான். முன்பின் அறிய புதியர்களுக்கு விருந்தினர் என்ற பொருள். விருந்தே புதுமை என்கிறார் தொல்காப்பியர். அந்த விருந்து பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் தலைவரே. அப்படியா தம்பி? விருந்தோம்பலை வலியுறுத்தி ஒரு அதிகாரத்தையே ஈட்டிருக்காரு திருவள்ளுவர். அந்த அதிகாரத்திலிருந்து ஒரு குறள்: மோப்பக்குலை மனுச்சம் முகந்திருந்து நோக்கக்குலைமாம் விருந்து. அதுக்கு என்ன தலைவருடைய பொருள்? அதோட பொருளா தம்பி, வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை முகம் சுளிக்காமல் வரவேற்கணும். அப்படி நம்ம முகம் மாறிச்சுன்னா அவங்க முகம் மாறிடும்பா. தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய். இதை யார் தலைவரை இயற்றுனது? இளங்கோவடிகள் தான்ப்பா. கோவலனை விட்டு பிரிஞ்சதை விட விருந்தினரை போற்றி பேண முடியாத நிலையை எண்ணி தான் கண்ணகி வருந்தினதாக குறிப்பிட்டிருக்காருப்பா. ஆமாம் தலைவரே, தமிழ் மரபுப்படி தமிழர்கள் தனித்து உண்ண மாட்டார்கள். வீட்டுக்கு வந்த விருந்தினர் திரும்பி செல்லும் போது 7 அடி தூரம் நடந்து சென்று வழி அனுப்பியதாக 10 பாடியுள்ள பொறுமானற்றுப்படை கூறுகிற தலைவரே, தெரியுமா? தெரியும் தம்பி. முன்னாலாம் வீட்டுக்கு வந்தால் சொந்தக்காரங்களோட உட்காந்து பேசணுங்கிறதுக்காக திண்ணை வச்சு கட்டுவாங்க. ஆனால் இப்போலாம் ஒரு வீட்லேயும் திண்ணை வச்சு கட்டுறதே இல்லை. தமிழரோட மரபு கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே வருதுப்பா. அதனால் அனைவரும் இணைந்து தமிழர்களின் மரபை புதுப்பிப்போம். கிராமமே நாடின் வளம். பனை மரத்தை நடுவோம். தமிழ் மரபை புதுப்பிப்போம். நிலத்தடி நீரை சேமிப்போம். இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். தண்ணீரை சேமிப்போம். நன்றி. நன்றி.